எல்லோருக்கும் வணக்கம். பண்டிகைகள், விழாக்கள் என்பது மனித வாழ்வுடன் பின்னி பிணைந்தது, மனிதருக்கு இன்றியமையாதது. இந்த உலகம் விஞ்ஞானத்தினாலும் தொழில்நுட்பத்தினாலும் மிகவும் வளர்ந்திருந்தாலும் இப்பொழுது இந்த உலகம் ஒரு கிராமம் போன்று ஆகியிருந்தாலும் மனித சமுதாயத்தில் அன்பு, ஒத்துழைப்பு, ஒற்றுமை போன்ற பல நற்பண்புகளை வளர்க்கும் ஒரு ஊடகமாக இந்த விழாக்களும் பண்டிகைகளும் விளங்குகின்றன. விழாக்கள், பண்டிகைகள் என்னும் போது முதலில் நமக்கு தோன்றுகின்ற உணர்வு மகிழ்ச்சி. எனவே இந்த மகிழ்ச்சியை தோற்றுவிக்கின்ற இந்த விழாக்களில் ஒன்றுதான் ரக்ஷபந்தன் என்று ஒரு விழா. இது ஆவணி மாதத்தின் பௌர்ணமி தினத்திலே கொண்டாடப்படுகின்றது. இது முக்கியமாக வட இந்தியாவிலே கொண்டாடப்பட்டு வந்தாலும் கூட இப்பொழுது உலகெங்கும் பிரபல்யமாக அறியப்பட்டு வருகின்றது. சகோதரன் சகோதரி என்ற தூய்மையான உறவு முறையை குறிக்கின்ற இந்த பண்டிகை அவர்களுக்கிடையிலே ஒரு பாதுகாப்பான ஒரு நட்புறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு உறவு முறையாக, அதை நினைவூட்டும் முகமாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் போது ஒரு சகோதரி தன்னுடைய மூத்த சகோதரனுக்கோ அல்லது இளைய சகோதரனுக்கோ அல்லது சகோதரன் போன்று தான் கருதுகின்ற ஒருவருக்கோ ஒரு அழகான காப்பினை, அதாவது ராக்கியை கட்டுவார். அதற்கு முன்பாக அவர் ஒரு சந்தன திலகத்தை இடுவார். அதன் பின்னர் ஒரு இனிப்பையும் வழங்குவார். அப்போது அந்த சகோதரன் எந்த ஒரு இடர் வந்தாலும் நான் உன்னை காப்பேன் என்று சகோதரிக்கு உறுதிமொழி அளித்து ஒரு பரிசையும் வழங்குவார். இந்த அழகான பந்தனம் தொடர்வதற்காகவே இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. எனவே இந்த பண்டிகையில் உள்ள உள்ளர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அதாவது, முதலிலே அந்த சகோதரி ஒரு தூய்மையான குளிர்ச்சியான சந்தன திலகத்தை இடுகின்றார். சந்தனம் என்பது உடலுக்கு குளிர்மையை ஏற்படுத்தக்கூடியது. அத்துடன் அது இந்த நெற்றியின் புருவ மையத்திலே வைக்கப்படுகின்றது. அது எதை குறிக்கின்றது என்று சொன்னால், இந்த பஞ்ச பூதங்களால் ஆன உடலிலே குடியிருக்கின்ற உயிர் சக்தியான ஆன்மா அல்லது ஆத்மா அல்லது ஜீவன், அது இந்த நெற்றி பொட்டிலே மூளைக்கு சற்று அருகாமையில் இருக்கின்றது. அது ஒரு அழியாத சக்தி. இந்த உயிர் சக்தி தான் உண்மையான நான். எனவே இந்த நெற்றி பொட்டிலே வைக்கின்ற அந்த திலகம் இந்த அழியாத உயிர் சக்தியை குறிக்கின்றது. அதேவேளை அந்த குளிர்ச்சியான சந்தனம் எப்பொழுதுமே என்னுடைய புலனங்கங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும், குளிர்மையாக இருக்க வேண்டும் என்று குறிக்கின்றது. அத்துடன் இந்த நெற்றி திலகம் வெற்றியையும் குறிக்கின்றது. எப்பொழுதும் நாங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் எங்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துவதாகவும் அது அமைகின்றது. அதன் பின்னர் இந்த காப்பு, அதாவது அந்த நூல் கட்டப்படுகின்றது. இது நாங்கள் எப்பொழுதுமே செய்கின்ற அந்த உறுதிமொழியை குறிக்கின்றது. உனக்கு உறுதுணையாக இருப்பேன், எத்தகைய இடர் வந்த போதும் உன்னை பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்ற அந்த காப்பு, நாங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஆலயங்களுக்கு சென்றோ அல்லது குருமார்களிடம் சென்றோ ஒரு காப்பினை கட்டுகின்றோம். இந்த பாதுகாப்பு கயிறு எங்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம். இதன் அர்த்தம் என்னவென்றால், இது எப்பொழுதும் எங்களுடைய இறைவனின் பாதுகாப்பு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் தக்க தருணத்திலே ஒரு மனிதருடைய பாதுகாப்பு எங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அப்பால் பட்டிருக்கும் சகல சக்திகளும் வாய்ந்த
இந்த இறைவனின் பாதுகாப்பு என்பது ஆத்மாவான எனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் அங்கேயும் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அதாவது அந்த சகோதரன் ஒரு பரிசை அந்த சகோதரிக்கு அளிப்பது போன்று ஜீவாத்மாவான நானும் பரமாத்மாவான இறைவனுக்கு ஒரு பரிசை கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அவர்தான் சகல சக்திகளினதும் கடலாய் விளங்குகின்றாரே, அப்படிப்பட்ட ஒருவருக்கு நான் என்ன பரிசை கொடுக்க முடியும்? என்னிடம் இருக்கின்ற, எனக்கு வேண்டாத, எனக்கு துன்பம் கொடுக்கின்ற என்னுடைய மனக்குறைகளை, என்னுடைய பலவீனங்களை தான் நான் அவருக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போது ஒரு பரிசை நாங்கள் ஒருவருக்கு கொடுத்து விட்டால் மீண்டும் நாங்கள் அவற்றை திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டோம். அது மனித வழக்கம். அதே போலத்தான் நான் இறைவனிடம் கொடுத்த இந்த என்னுடைய பலவீனம், என்னுடைய குறைபாடு என்ற அந்த பரிசையும் நான் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்பொழுது என்றென்றும் அந்த இறை பாதுகாப்பு என் மீது இருக்கும். ஒரு பாதுகாப்பு குடை போல நான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையை அதன் கீழ் அமைத்துக் கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கு அது என்றென்றும் எனக்கு உதவும். ஓம் சாந்தி.